இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 11 புள்ளியில் ஒரு சிக்குக்கோளம், 11 புள்ளி நேர் புள்ளி 1ல் நிப்பாட்டிக்கோங்க. ஸ்டெப்பாக போட்டால் ரொம்ப ஈஸி தான். முதல்ல 4 சைடு ஒரு டிசைன் போட்டுக்கலாம். எப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு புள்ளியில் ஆரம்பித்து கிராஸாக இந்த 3 புள்ளிக்கு இப்படி ஒரு லைன், அதே மாதிரி இந்த பக்கம் 3 புள்ளிக்கு இப்படி ஒரு லைன் நிப்பாட்டும் போது இதை மேலே கிராஸ் பண்ண மாதிரி நிப்பாட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த நிப்பாட்டணும் இல்லையா, அதை சுழித்து கிராஸாக கீழே கொண்டு போயிடுங்க. அதேமாரி இதையும் சுழித்து கிராஸாக இப்படி கீழே கொண்டு போங்க. இதையும் சுழித்து இப்படி நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டினது ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கொண்டு வந்து இப்படி மடக்கி கொண்டு போக வேண்டியதான். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து மடக்கி இப்படி கொண்டு போக வேண்டியதான். இந்த இடத்துல இப்படி கிராஸ் பண்ணி நிப்பாட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம 4 பக்கமும் போட போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் தான் இது. இப்படி கொண்டாந்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த சென்டர் புள்ளியில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் புள்ளியை சுற்றி இப்போ இதை கொண்டு போய் ஆப்போசிட்டில் அது பக்கத்தில் உள்ளதோட இப்படி கனெக்ட் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி இதை கொண்டு போய் இதில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். இப்படி கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுட்டோன்னா நமக்கு கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாகிடும். இப்போ மீதி புள்ளி தங்குது இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம இந்த எல்லோவோ கலரோ இல்லை ஒயிட்லேயே நீங்கள் சர்க்கிள் பண்ணலாம். கலரில் தான் சர்க்கிள் பண்ணணும், இல்லை ஒயிட்டில் கூட நீங்கள் சர்க்கிள் பண்ணலாம். இப்படி தனித்தனியாக பிரித்து 4 பக்கமும் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி கோலம். பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். மேலே கொஞ்சம் மொட்டையாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஒரு எல்லோ கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். சூப்பர்.